எப்படி எம்ப்ளாயி நம்ம கூட நிக்க வைக்கிறது, எப்படி ஹையர் பண்றது, எப்படி ஃபயர் பண்றது, எப்படி ஒரு கல்ச்சரை பில்ட் பண்றது, எப்படி ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நம்ம பிசினஸ்ல ஜெனரேட் பண்றது, வெல்த்தை ஜெனரேட் பண்றது, இதுக்கு எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டல்னு ஒண்ணு இருக்குல்ல, பேஸ்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா அதோட ஃபவுண்டேஷன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அந்த ஃபவுண்டேஷன் தான் இன்னைக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மாஸ்டர் ஸ்கில் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுதான் லிசனிங் ஸ்கில். எல்லாத்தோட மாஸ்டர் ஸ்கில் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் லிசனிங் ஸ்கில். ஏன்னா இங்க இருந்துதான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது, லிசன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அது இன்னைக்கு இனி நீங்க போக போக இதோட டெப்த் போக போக ஏன் எதுக்கு ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க லிசனிங்க பத்தி இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லிசனிங்க பத்தி யாருமே ஒரு செக்ஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு இருக்குன்னே தெரியாது. இது யூஸ்வலா இந்த கிளாஸை பத்தி நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டே இருந்திருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். இந்த 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 ஒரு சப்ஜெக்டை பத்தி என்கிட்ட கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ஸ்கூல்ல இந்த சப்ஜெக்டை வைக்கணும், ஸ்கூல்ல இருந்து இந்த சப்ஜெக்ட் வைக்கணும். நீங்க உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ஒரு விஷயம் கத்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த விஷயமா இருக்கும். இந்த இருக்குல்ல நான் இப்ப சொல்ற அந்த லிசனிங் ஸ்கில்ல தான் உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு உங்களோட உங்க வீட்டுல கத்து கொடுக்கணும். லிசனிங் ஸ்கில் அவ்வளவு இம்பார்ட்டன்டான முக்கியமான ஸ்கில். நான் அதிகமா ரிசர்ச் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவா தான் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்களை நான் வந்து கேதர் பண்ணுவேன். அப்ப அவ்வளவு டெப்த் சப்ஜெக்ட். நான் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன்னா எப்பவுமே பேசிக், அட்வான்ஸ், மாஸ்டரி அப்படின்னு 3 லெவல்ல எடுப்பேன். ஃபர்ஸ்ட் பேசிக் லெவல் எடுப்பேன், அப்புறம் ஒரு அட்வான்ஸ் லெவல் எடுப்பேன், அப்புறம் மாஸ்டரி லெவல் எடுப்பேன். அதுக்குள்ளாடியே லேயர் லேயரா வச்சிருப்பேன். ஒரு 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 பேசிக் உள்ளாடியே ஒரு லேயர் 2 லேயர் அப்படின்னு வச்சிருப்பேன். ஸோ அதுக்குள்ள டெப்தா போக போக இது ரொம்ப டெப்தா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது 2வது வாட்டி படிக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட டெப்தா அட்வான்ஸ் லெவல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அவ்வளவு நிறைய பேரோட லைஃபை மாத்தின செஷன் இதுதான், லிசனிங் ஸ்கில் தான். நீங்க நிறைய பேர் இந்த எம்பவர் கிளப்ல இருக்கவங்கள்ட்ட எது பெஸ்ட் செஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செஷன் தான் சொல்லுவாங்க, லிசனிங் ஸ்கில். ஏன் லிசனிங் ஸ்கில் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் அப்படி இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ், பிசினஸ், முக்கியமா லீடர்ஷிப், அப்புறம் ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே நீங்க இதுல எல்லாமே சேர்ந்து ஈக்குவலா ஒரு பிசினஸ்லயும் ரிலேஷன்ஷிப்லயும் ஏன் நம்மளால ஒன்ன பக்காவா பண்ணுவாங்க ஆனா லைஃப விட்டுருவாங்க, ரிலேஷன்ஷிப்பை விட்டுருவாங்க. ஏன் இந்த ரெண்டையும் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட சூப்பர் க்ளோசிங் ஸ்கில் இருக்கும், நீங்க சூப்பர் க்ளோசரா இருப்பீங்க, சூப்பர் செல்லரா இருப்பீங்க, சூப்பர் லீடரா கூட இருப்பீங்க. ஆனா ரிலேஷன்ஷிப்ல அடி வாங்கிடும் உங்களுக்கு. பிகாஸ் என்னன்னா இந்த ஸ்கில்ல படிக்காம இருக்கிறது, இந்த லிசனிங் ஸ்கில்ல பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் இல்லாம இருக்கிறது. இதை ஏன் இந்த சப்ஜெக்ட வைக்கல நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருக்கிறேன். ஏன் ஸ்கூல்ல எல்லாம் இதை வைக்க மாட்டேங்கிறாங்க? இது ஸ்கூல்ல இருந்தே நமக்கு படிச்சு கொடுத்திருந்தா நமக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும், நிறைய விஷயங்கள் உங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்படிப்பட்ட ரொம்ப முக்கியமான ஸ்கில் தான் இந்த லிசனிங் ஸ்கில். நம்பர் 1 ஸ்கில், நம்பர் 1 ஸ்கில், மாஸ்டரி ஸ்கில் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கில் தான், லிசனிங் ஸ்கில். ஸோ ரொம்ப டெப்தா லிசன் பண்ணுங்க. இன்னையில இருந்து இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது படிக்கிறது மட்டும் இல்ல, இத இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன் நான் கேமரா ஆன் பண்ணுங்க, ஏன் நான் ரீகேப் பண்ணுங்க அப்படிங்கறத கொண்டு வரோம் அப்படின்னா உங்களோட லிசனிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான். யாரெல்லாம் இங்க வந்து ஜஸ்ட் கேக்குறீங்க, வேற ஒரு வேலையை பார்த்துட்டு கேக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு லிசன் பண்ணது வெறும் 10% தான் இருக்கும். வெறும் 10% மட்டும் தான் என்னன்னு புரியும். அதுல 100ல 10% தான் நீங்க வந்து என்னன்னு கேட்டிருப்பீங்க. அதுல அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது 1% கூட வராது. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க லிசன் பண்ணும்போது வெறும் ஹியர் மட்டும், வெறும் காதால மட்டும் கேட்டீங்க அப்படின்னா 10% தான் நீங்க லிசன் பண்ணுவீங்க. அதுல இருந்து எடுக்கக்கூடிய அவுட்புட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட கேட்டீங்கன்னா 1% கூட இருக்காது. இது அப்படியே காத்துல போயிடும், அது யூஸே இருக்காது உங்களுக்கு. மேபி அந்த ப்ராக்சிமிட்டி ஒர்க் ஆகிட்டே இருக்கும், அவ்வளவுதான். இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு கோயிலுக்குள்ளாடி இருக்கும்போது ஒரு ப்ராக்சிமிட்டி ஒர்க் ஆகுது, அவ்வளவு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதுவே நீங்க வந்து எஸ் ரைட் பண்ணீங்க அப்படின்னா கூட ஒரு 20% ஒர்க் ஆகும். எழுதுனீங்கன்னா, கேட்கிறீங்க எழுதுறீங்க,
நீங்க அத ஃபுல்லா இன்வால்மெண்டா வீடியோவோட பாக்குறீங்கன்னா அடுத்த ஒரு 20% ஒர்க் ஆகும். அப்ப இப்படியும் பண்ணாலே 50% தான் ஒர்க் ஆகுது. ஹியர் பண்ணி ரைட் பண்ணி வீடியோ ஆன் பண்ண மூலமா உங்களுக்கு 50% தான் ஒர்க் ஆகுது. இதுக்கு மேல உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்க இன்வால்வ் ஆகணும், ரீகேப் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ லலிதா மேடம் இந்த 9 விஷயத்தையும் இப்ப ரீகேப் பண்ணும்போது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் மத்தவங்களோட கூட இருக்கு. கரெக்டா மேடம்? சரியா? நீங்க படிச்சதை விட, நீங்க படிச்சது கேட்டது எழுதுனதை விட Yes, திரும்ப sir. ஒரு வாட்டி அதை சொல்றீங்க தெரியுமா? அது இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஒரு 30% அவங்களுக்கு கொஞ்சம் கூட மத்தவங்கள விட அதிகமா அவங்க அத விஷயத்தை திரும்ப ரீகேப் பண்ணும்போது திரும்ப ஒரு 30%. அதனாலதான் ரீகேப் பண்ண சொல்றது. இதை நீங்க இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது இதை வந்து ஆபீஸ்ல நீங்க வந்து ஒரு 9 விஷயத்தை எடுத்து வச்சுட்டு இந்த கிளாஸ் முடிச்ச உடனே எடுத்து வச்சுட்டு நீங்க பார்த்துட்டு இதுல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா திரும்ப ஒரு 30% ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் அதை நீங்க வாட் வென்ட் ரைட் வாட் வென்ட் ராங்னு இம்ப்ரூவ் பண்ணாதான் 100. இந்த இவ்வளவும் பண்ணினாதான் அதுல இருந்து உங்களுக்கு ரிசல்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30% கிடைக்கும். இவ்வளவும் பண்ணும்போதுதான் ஒரு விஷயத்துல இருந்து ரிசல்ட் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க. என்னோட கிளாஸ்ல இருந்துட்டு நீங்க ஒரே ஒரு ஆக்ஷன் பிளான் மட்டும் எடுத்தா போதும். என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு கிளாஸ் முடியும் போது நான் ஒரு விஷயத்த இதுல இருந்து நான் எடுத்துக்கிறேன், இதை நான் என் பிசினஸ்ல ஆக்ஷன் பண்றேன், போதும். ஒரு விஷயத்த மட்டும் எடுங்க. இன்னையில இருந்து ஒரு பழக்கத்தை எடுத்துக்குவோம். ஓகேங்களா? நம்மளோட குரூப்ல கிளாஸ் முடிச்ச உடனே ரீகேப் பண்ணுங்க. ரீகேப் பண்ணி முடிச்ச உடனே நீங்களே இங்க வரும்போது இங்க இருந்து பிராக்டிஸ் ஆகுங்க. நான் இனிமேல் நான் வீடியோ ஆன் பண்ணுவேன், நான் ரீகேப் பண்ணுவேன். ரீகேப் நீங்க வாய்ஸ்னால போட முடியல அப்படின்னா கூட நீங்க டைப் பண்ணி போடுங்க. டைப்னால போட முடியலன்னா வீடியோவை போடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? திரும்ப பிரெயினுக்கு ரீகலெக்ட் ஆகும். என்ன விஷயம் படிச்சோம், தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, ரீகலெக்ட் ஆகும். ரீகலெக்ட் ஆகும்போது பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு நீங்க என்ன பண்றீங்க, எப்ப தேவைப்படுதோ அது உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். எம்ப்ளாயி ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணும்போது ஓகே இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி லிசன் பண்றோம், நம்ம மல்டி டாஸ்கரா இருக்கிறோம், உடனே நம்ம பிரெயின் சொல்லும் நம்ம மல்டி டாஸ்கரா இருக்கோம், இப்ப மொபைல் வச்சு பேசக்கூடாது, எம்ப்ளாய்க்கு லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். நீங்க வீடியோ திரும்ப நீங்க இதை வந்து ஆக்ஷன் பிளான்லாம் எடுக்கும் போது இனி ரொம்ப டெப்தா போக ஆரம்பிக்கும். அப்ப நம்ம இனி இது ஒரு விஷயம் கூட ஆட் பண்ணிக்குவோம் நம்மளோட இதுல. டெய்லி ஒரு விஷயம் என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்னு போடுங்க. ஒரு விஷயம் ஆக்ஷன் பிளான் 1. இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து நான் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் பிளான் 1ன்னு போடுங்க. ஆக்ஷன் பிளான் 1 or 2, 1 or 2 3. ஆனா என்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பிளானாவது போடுங்க. இன்னைக்கு நான் இந்த கிளாஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஆக்ஷன் இவ்வளவு இதுதான் அப்படின்னு போடுங்க. இன்னைக்கு நான் எடுத்த மொத்த கிளாஸ்ல இருந்து நான் எடுக்க போற ஆக்ஷன் இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு எடுக்க போறேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பிரெயின் என்ன சொல்லும், ஆபீஸ்ல போய் ஓகே நான் இன்னைக்கு இந்த விஷயத்தை எடுக்க போறேன். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கமெண்ட் நீங்க வாட்ஸ்அப்ல போடுங்க ஆக்ஷன் பிளான். அப்போ சேல்ஸ் ஏன் முக்கியம், ஏன் லிசனிங் ஸ்கில் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமருக்கு ட்ரஸ்ட் வரணும் அப்படின்னா எப்படி வரும் தெரியுமா? நீங்க லிசன் பண்ற மூலமா தான் ட்ரஸ்ட் வரும். லிசன் பண்ற மூலமா தான் டெஸ்ட் வரும். ஏன் தெரியுமா? கஸ்டமர் அதை ஃபீல் பண்ணுவாங்க, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? அந்த ஃபீல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் ட்ரஸ்ட் வரும். எப்படி? அவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு, ஆப்போசிட்ல இருக்காரு அவர் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற வரும்போதுதான் என்ன வரும், அந்த ஃபீல் வரும்போது மட்டும்தான் நம்பிக்கை வரும். கரெக்டா நான் சொல்ற வருது? எப்ப ஒரு கஸ்டமருக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னா உங்க ஆப்போசிட் இருக்க பர்சனோட ஃபீலிங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பர்சனுக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வரணும்னா என்ன வேணும்? லிசனிங். லிசனிங் வேணும். அதே மாதிரி ரியல் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்? லிசனிங் ஸ்கில் வேணும். எப்பவுமே நீங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்த உடனே சொல்லக்கூடிய விஷயம் ரியல் ப்ராப்ளமா இருக்காது, சர்ஃபேஸ் ப்ராப்ளமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளத்துக்காக வந்தீங்க அப்படின்னு லிசன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கொஸ்டின்ல கேட்கக்கூடியது சர்ஃபேஸ் ப்ராப்ளம். உங்களோட எம்ப்ளாயா இருக்கட்டும், உங்களோட கஸ்டமரா இருக்கட்டும், சார் எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொன்னாங்கல்ல மேடம், சொன்னாங்க யாரு, உமா தேவி மேடமா, சிஸ்டம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? இன்னைக்கு நான் அதுவே ஒரு ரோல் பிளேயா பண்ணி பாக்குறேன் பாருங்க. ரியல் ப்ராப்ளம் சிஸ்டமா இருக்காது ஆக்சுவலா டெப்த்துக்குள்ளாடி போகும்போது. இப்போ மேடம் லைன்ல இருக்கீங்களா? யார் இருக்காங்க? உமா, அவங்க பேர் என்ன, இப்ப வந்தாங்கல்ல இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் ஆனாங்களே. உமாதேவி மேடம் தான் சார். எஸ் எஸ், லைன்ல இருக்கீங்களா மேடம்? அப்போ மைக்க ஓபன் பண்ணீங்கன்னா
ரியல் ப்ராப்ளத்தை இன்னைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரியல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு. லைன்ல இருக்காங்களா சார்? சார் லைன்ல இருக்கு. எஸ் மேடம், நீங்க உங்களுக்கு சிஸ்டம் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னீங்க, கரெக்டா மேடம்? ஆமாங்க சார். ஆமா. சிஸ்டம் ப்ராப்ளம்னா எந்த இடத்துல சிஸ்டம் ப்ராப்ளம் உங்களுக்கு வருது? அதாவது எம்ப்ளாய ஹையர் பண்ணும் போதா, இல்ல மார்க்கெட்டிங்லயா, இல்ல சேல்ஸ்லயா, இல்ல எந்த இடத்துல உங்களுக்கு சிஸ்டம் ப்ராப்ளம் வருது மேடம்? சார் நான் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும் சார். எனக்கு இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் தேவை. சோ அதுக்கு Okay. ப்ராப்பரா நானே இப்போ நான் மட்டும்தான் ஆர்டர் எடுத்துட்டு இருக்கிறேன் சார். நீங்க மட்டும்தான் ஆர்டர் எடுத்துட்டீங்க. உங்களுக்கு இப்ப ஆமாங்க சேல்ஸ் சார். தேவை, அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும், கரெக்டா மேடம்? ஆமாங்க சார். ஆமாங்க சார். எஸ். மார்க்கெட்டிங் சேல்ஸ் தேவை, மார்க்கெட்டிங் பண்றதுக்கு சிஸ்டம் வேணும். இப்ப நீங்க ஒரு ஆளா இருக்கிறதுனால உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு கஷ்டம், கண்டிப்பாங்க கரெக்டா சார். மேடம்? கண்டிப்பாங்க சார். உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நீங்க என்ன பிசினஸ் மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நான் கார்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோங்க சார். கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே, நீங்க கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே. எஸ் சார். இப்ப பாத்தீங்களா மேடம் ஃபர்ஸ்ட் சொன்னது சிஸ்டம்னு சொன்னாங்க இல்ல? நான் கொஞ்சம் கூட ஆமா. லிசன் பண்ணி கேட்கும்போது அவங்களோட ப்ராப்ளம் சேல்ஸ். அந்த சேல்ஸ் எதனால ப்ராப்ளம் வருது? மார்க்கெட்டிங் ப்ராப்பரா இல்லாம இருக்கிறதுனால, கரெக்டா மேடம்? ஆமாங்க சார். இப்ப மார்க்கெட்டிங்ல நீங்க சோஷியல் மீடியால இருக்கீங்களா மேடம்? சோஷியல் மீடியால சோஷியல் மீடியால நாங்க இன்ஆக்டிவா இருக்கோங்க சார். ஓகே, சோஷியல் மீடியால நீங்க இன்ஆக்டிவா இருக்கீங்க. எஸ் சார். வேற என்ன ரூட் வழியா உங்களுக்கு சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு? இப்ப கரண்ட் பைப்லைன் என்னென்ன இருக்கு? டைரக்டா போய் கேக்குறதா? என்ன மாதிரி மெத்தட் யூஸ் பண்றீங்க சேல்ஸ்ல? நாங்க வந்து ப்ரொமோஷன் பண்றோங்க சார். இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இன்ஃப்ளூயன்சர் வச்சு ப்ரோமோட் பண்றீங்க. ஓகே. ஆமாங்க. ஓகே. வேற என்ன மாதிரி வருது? வேற என்ன மாதிரி சேல்ஸ் வருது உங்களுக்கு? ஆன்லைன் வெப்சைட் மூலமா சேல்ஸ் ஏதாவது வருதா? நோ சார், நான் அந்த மாதிரி எதுவுமே இன்னும் பண்ணல. வரல உங்களுக்கு. ஆன்லைன் வரல. மூலமா வரல உங்களுக்கு. சோஷியல் மீடியா மூலமா வருது, ஆனா இன்ஃப்ளூயன்சர் வச்சு வருது. இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலியமா வருதுங்க சார். இன்ஃப்ளூயன்சர் எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா பண்றீங்க? சார் ஒரு 3 மந்த் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கோங்க சார். 3 மந்த் ஒர்க்கா பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு ரூபா அதுக்கு செலவு பண்றீங்க? ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு 5000 இருந்து 10000 ஆகுமா? 5000 பண்றேங்க சார். 5000 பண்றீங்க. ஒரு 3 மாசத்துக்கு ஆமா. ஒரு 5000 ரூபாய் பண்றீங்க. இதனால ஆமாங்க. உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சர்னால வரக்கூடிய சேல்ஸ் எவ்வளவு மேடம் இருக்கும்? அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா ஆவரேஜா? சார் எனக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க சார். நியூ கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அந்த 3 மந்த்ஸ் ஒன்ஸ் எனக்கு நியூ கஸ்டமர்ஸ் ஆட் ஆயிட்டே இருப்பாங்க. எஸ். சோ தட் அவங்க எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வருவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்குவாங்க சார். ஏன் நீங்க சோஷியல் மீடியால போடாம இருக்கீங்க மேடம்? ஒரு கன்சிஸ்டன்சியா நீங்க போடலாமே வீடியோஸ். நீங்க நல்லா தானே பேசுறீங்க. கண்டிப்பாங்க சார். பட் அந்த அளவுக்கு எனக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியலங்க சார். டிஜிட்டலா எனக்கு போக தெரியலங்க சார். எப்படி டிஜிட்டலா போகணும் தெரியும். ஏதாவது சோஷியல் மீடியா கம்பெனி அப்ரோச் பண்ணீங்களா? நான் இப்ப நீங்களே பண்ணிருக்கோம். வீடியோ போடுறது கான்பிடண்டா இருக்கீங்களா? உங்களுக்கு வீடியோ போடுற வருமா? கான்ஃபிடென்ட் இருக்குங்க சார். எனக்கு அது யூஸ் பண்ண தெரியலங்க சார். யூஸ் பண்ண தெரியல. நீங்களே அந்த உங்க மொபைல்ல எடிட்டிங்ல எனக்கு ஒரு எடிட்டிங் மட்டும் உங்களுக்கு தெரியல, கரெக்டா? தெரியலங்க சார். ஓகே. கேமரா நீங்க உங்க மொபைல்ல ஷூட் பண்ணிக்கலாம். நீங்க ஷூட் பண்ணி பாத்திருக்கீங்களா உங்களோட மொபைல்ல? சார் நான் ஷூட் பண்ணி பார்த்தது இல்லைங்க. ஆனா ஒரு எடிட்டிங்ல எனக்கு ஒரு 2-3 டைம் பண்ணேங்க சார். ஓகே. எடிட்டிங் எனக்கு வரலங்க சார். அதனால நான் அப்படியே ஸ்டாப் இந்த பண்ணிட்டேன். வீக்ல நீங்க வீடியோ போடுறீங்க, ஓகே மேடம்? ஓகேங்க சார். இதே ஒண்ணு நீங்க பண்ண வேண்டாம். எடிட்டிங் எல்லாம் பண்ணவே வேண்டாம். உங்க சரிங்க. மொபைல் கேமரா வச்சு எடுக்கிறீங்க. ஒரு ஓகேங்க சார். ஹெட்போன் வச்சு பேசுறீங்க. ஓகேங்க ஹெட்போன் சார். இல்லைன்னா ஒரு மைக் வாங்குறீங்க. அமேசான்ல போட்டீங்கன்னா 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு போயா மைக் வாங்குங்க. போயான்னு ஒரு ஓகேங்க சார். கம்பெனி இருக்கு, அந்த மைக்க வாங்குங்க. ஒரு ஓகேங்க ரிங் சார். லைட் வச்சுக்கீங்க. ரிங் லைட் இருக்குல்ல, அது ஒரு 2000 ரூபாய் இருக்கும். அது உங்க கேமரா ஆமாங்க. போதும். வேற எதுவுமே வேண்டாம். நீங்க எடிட்டிங் எல்லாம் பண்ணவே வேண்டாம். ராவாவா போடுங்க. ஓகேங்க சார். போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட கேமரா வச்சுட்டு நீங்க ஓகேங்க சும்மா சார். ஒரு 2-3 வாட்டி ஷூட் பண்ணுங்க. ஓகேங்க கண்டென்ட் சார். எழுதும்போது 3 பாயிண்ட் எழுதுங்க. இன்னைக்கு ஃபேஸ் ஓகேங்க சார். பண்ணக்கூடிய ப்ராப்ளம் 10 ப்ராப்ளம் எழுதுங்க. இந்த ஓகேங்க சார். கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில ஒரு கஸ்டமர், உங்க கஸ்டமர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு 5 ப்ராப்ளம் எழுதுங்க. ஓகேங்க சார். சாட் ஜிபிடில அடிங்க. 5 ப்ராப்ளத்துக்கு 3 பாயிண்ட் கேடுங்க. 3 பாயிண்ட். ஒரு வீடியோல 3 பாயிண்ட் பேசுங்க போதும். ஓகேங்க சார். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 2 வீடியோ பிராக்டிஸ் பண்ணி நாளைக்கு குரூப்ல போடுங்க. ஓகேங்க சார். குரூப்ல போடுங்க. சும்மா நீங்க போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி குரூப்ல போடுங்க. ஓகேங்க சார். சும்மா போட்டு பாருங்க. சும்மா அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுங்க. அப்போ வீக்லி ஒரு 3 வீடியோ போடுங்க போதும். ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்க சார். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். வீக்லி ஒரு 3 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஓகேங்க ஒரு சார். விஷயம் என்னன்னா மேடம், இப்ப இன்ஃப்ளூயன்சர் ஆடுங்கிறது என்ன தெரியுமா? பூஸ்ட் தான் ஆகும். ஆமாங்க சார். ஆனா ட்ரஸ்ட் வரணும் அப்படின்னா நீங்க போடணும். ஓகேங்க சார். கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, இப்ப பூஸ்ட் பண்ணி உங்களை பார்ப்பாங்க. ஆனா உங்க ஓகே. பேஜ்ல போய் அவங்க பார்க்கும்போது தான் இவங்க ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க, இவங்க ஆல்ரெடி ஒரு ட்ரஸ்டபிள் பிராண்ட் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்.
அப்பதான் ஆமா கன்சிஸ்டன்சியா வருவாங்க. ஓகேங்க சார். ஓகே மேடம், அப்ப இதை ஒரு ட்ரை பண்ணுங்க. நீங்க இங்க வந்துட்டாலே ஓகேங்க சார். நடந்துரும், கவலைப்படாதீங்க. கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ சார். இங்க வந்த எல்லாருமே 80 தேங்க்யூ to சார். 90% பீப்புள் வீடியோ போட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு சரிங்க சார். வீடியோவிலே நிறைய சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஷுவர் சார். புரியுதா மேடம்? ஃபர்ஸ்ட் ஓகே இன்னைக்கு வந்து விசிபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதுவும் நம்ம ஓகே தான் பண்ணணும். அசிய ஓனர் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பண்ண ஓகேங்க முடியலன்னா நம்ம ஒரு எம்ப்ளாய் பண்ணணும். ஓகேங்க சார். இதுதான் கேமரா ஆன் பண்றதோட எஃபெக்ட். புரியுதா உங்களுக்கு? நீங்க இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது ஒரு ப்ராப்ளத்தை சொல்லும்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா? ஆமாங்க சார். எஸ், அதுதான் இந்த பிளாட்ஃபார்மோட. இப்ப பாத்தீங்களா, ரியல் ப்ராப்ளம் என்ன மேடத்தோட? ரியல் ப்ராப்ளம் சேல்ஸ் சிஸ்டம் இல்ல, சேல்ஸ் மார்க்கெட்டிங்கோட சிஸ்டம் அவங்க கேக்குறாங்க. அப்ப அவங்களோட மெயின் ப்ராப்ளம் சோசியல் மீடியா. சோசியல் மீடியால என்ன பிரச்சனை? அவங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு சின்ன தயக்கம், எடிட்டிங் தான் பிரச்சனை. இன்னைக்கு நீங்க ஒண்ணு வேண்டாம், ஒரு சோசியல் எடிட்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு வீடியோ 300 ரூபாய். அது நீங்களே யூடியூப்ல படிச்சிடலாம். யூடியூப்ல ஆப் எல்லாம் இருக்கு மேடம், இன்ஸ்டாலே ஓகேங்க இருக்கு. சார். நீங்க போட்டு ஓகே நீங்களே எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். யூடியூப்லயே போட்டு படிங்க. இன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து அதை ஒண்ணு படிங்க போதும். ஓகேங்க உங்க சார். லைஃபே சேஞ்ச் ஆக போகுது, உங்க பிசினஸே சேஞ்ச் ஆக போகுது. நீங்க கன்சிஸ்டன்சியா போட்டுட்டே இருந்தீங்கன்னா. இன்னைக்கு ஓகேங்க ஸ்டார்ட் சார். பண்ணி விட்டுறாதீங்க, கன்சிஸ்டன்சியா ஹாபிட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். அப்போ ரியல் ப்ராப்ளம் என்ன இவங்களோடது? சோசியல் மீடியால இவங்க பிரசன்ட் பண்ணி போடுறதா ரியல் ப்ராப்ளம். பாத்தீங்களா? இது எதனால எனக்கு கிடைச்சது? நான் லிசன் பண்ணேன். இந்த ஒரு வேடை எத்தனை பேர் லிசன் பண்ணீங்க இந்த மேடத்தை? இந்த இல்ல, மேடம் இந்த பேசும்போது தயக்கம் இருக்குங்க. உண்மைதான், yes, அந்த தயக்கம் வந்து இருக்கு. yes. இப்ப நீங்க நம்ம போட்டு நம்ம ஏதாச்சும் சொல்லுவாங்களா, எல்லாருமே இதுல நம்ம இருக்கிற கமெண்ட் எல்லாருமே கொடுப்பாங்களான்னு அந்த yes. அந்த இப்ப இதுல இருக்கிற 100 பேருமே அந்த மேடம் பேசும்போது அதை லிசன் பண்ணல. நான் என்ன பேசணும், அதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிச்சுட்டு இருந்தீங்க, கரெக்டா? ஆனா நான் லிசன் பண்ணேன். அதனால எனக்கு அவங்களோட என்ன ப்ராப்ளம் இப்ப ஒரு மினிட்ல நான் கண்டுபிடிச்சேன். இல்ல அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்களுக்கு இன்னைக்கு இதுவே போதும். இது அவங்க நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. இதை பண்ணாலே போதும், அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் growthக்கு இது ஒண்ணுதான் தடை. இப்ப புரியுதா உங்களுக்கு? அவங்க சொன்னது ரியல் சர்ஃபேஸ் ப்ராப்ளம் சிஸ்டம். ஆனா ரியல் ப்ராப்ளம் அவங்க சோசியல் மீடியால என்டர் ஆகாம இருக்கிறது தான். அந்த பயம், அந்த தயக்கம், அந்த எடிட்டிங்கிற அந்த ஒரு பயம் தான். சிம்பிள். அப்ப புரியுதா? இத லிசன் பண்ணா மட்டும்தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். லிசன் பண்ணா மட்டும்தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். லிசன். ஓகே. அப்ப இங்க என்ன கிடைக்குது உங்களுக்கு? ஒரு கஸ்டமரோட ரியல் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடியும் லிசன் பண்ணீங்கன்னா. இல்லைன்னா சர்ஃபேஸ் ப்ராப்ளம் தான் தெரியும். நீங்க எல்லாரும் சர்ஃபேஸ் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. இல்ல, ரியல் ப்ராப்ளத்தை கொண்டு வாங்க. ரியல் ப்ராப்ளம் புரியுதா உங்களுக்கு? ரியல் ப்ராப்ளம். இப்போ மேடத்துக்கு என் மேல என்ன ட்ரஸ்ட், நம்பிக்கை வந்துருச்சு. ஒரு நாள் தான் வந்திருப்பாங்க, ஒரு மினிட் தான் பேசியிருக்காங்க. இன்னைக்கு மேடத்துக்கு நம்பிக்கை வந்திருக்கும். கரெக்டா? என் மேல எக்ஸாக்டா இல்ல, புரியுதா உங்களுக்கு? ட்ரஸ்ட் எப்படி பில்ட் ஆகுது? அவர் என்னோட ஃபீலிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. கரெக்ட் தானே? ட்ரஸ்ட், நம்பிக்கை வரணும் தான். ரெண்டாவது இங்க என்ன கிரியேட் ஆகுது அப்படின்னா, பெட்டர் கொஸ்டின் கேட்கறது கிரியேட் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? நீங்க நிறைய பேர் இங்க கொஸ்டின் கேட்க முடியாம தவிச்சிட்டு இருக்கீங்க தெரியுமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க லிசன் பண்ணல. நான் லிசன் பண்றதுனால 1 2 3 4 5வது கொஸ்டின் ஃபைண்ட் பண்ணிட்டேன்ல. ஏன் தெரியுமா? நீங்க லிசன் பண்ண மாட்டேங்கிறீங்க. லிசன் பண்ணீங்கன்னா பெட்டர் கொஸ்டின் வரும். லிசன் பண்ணீங்கன்னா லெஸ் அப்ஜெக்ஷன் வரும். ஏன்னா லெஸ் அப்ஜெக்ஷன், அவங்களோட நீட் என்னன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்ப மேடத்தோட நீட் என்னன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அவங்களோட நீட் என்ன? சோசியல் மீடியால எடிட்டிங் பண்றதுக்கு தான் நீடு வேணும். அவங்களோட அப்ஜெக்ஷனே அதுதான். அப்ப இங்க அப்ஜெக்ஷனே வரல பாருங்க. எஸ் 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 தான் வந்து அப்ஜெக்ஷனே வரல. என்னன்னா லிசன் பண்றதுனால பெட்டர் கொஸ்டின், லெஸ் அப்ஜெக்ஷன். அதனால என்னாச்சு? பெட்டர் க்ளோசிங் நடந்துச்சு இல்ல. ஏன்னா அவங்களோட ரிலவெண்ட் சொல்யூஷன் நான் கொடுத்துட்டேன். கரெக்டா? ரிலவெண்ட் சொல்யூஷன் நான் கொடுத்துட்டேன். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது பெட்டர் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும் இல்ல. ஏன்? நீங்க அவங்கள வேல்யூ பண்றீங்க. இதனால என்ன ஆகுது? பெட்டர் டிசிஷன் எடுக்க முடியுது இல்ல. அசம்ஷனா பண்ணல, பெட்டர் டிசிஷன் நடக்குதா? இப்ப லைவா நான் உங்களுக்கு ஒரு மினிட்ல காட்டின விஷயம். ஒரு லிசன் பண்றதுனால நம்பிக்கை, அவரு என்னோட ஃபீலிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாருங்கிற நம்பிக்கை. அவங்களோட ரியல் ப்ராப்ளம், சர்ஃபேஸ் ப்ராப்ளம் இல்ல, ரியல் ப்ராப்ளம், அண்டர் ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறோம். பெட்டர் கொஸ்டின்ஸ் கேட்கிறோம் அவங்க கிட்ட. அது மாதிரி லெஸ் அப்ஜெக்ஷன் வருது. ஏன்னா
அவங்களுக்கு அப்ஜெக்ஷனே இல்ல, கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கறதுனால லெஸ் அப்ஜெக்ஷன், பெட்டர் க்ளோசிங் நடக்குது. ஏன்னா ரிலவெண்ட் சொல்யூஷன் கொடுக்குறோம். இங்க ரிலேஷன்ஷிப்னு இல்ல, நல்ல பில்ட் ஆகுது. ஏன்னா அவங்கள நான் வேல்யூ பண்றேன். உங்க முன்னாடி இருக்கிறவங்கள நீங்க வேல்யூ, இப்போ இத்தனை பேர் பேசும்போது அவங்க பேரை சொல்லி அவங்களோட சொல்யூஷனை சொல்லும் போதே அவங்க என்ன நினைப்பாங்க, எஸ் என்ன எவ்வளவு சார் வேல்யூ பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? நான் வந்து ஏதோ ஒருத்தங்க வந்துட்டு போனாங்க, புதுசா வந்தாங்க, அவங்க எதுவுமே ஜஸ்ட், ஆனா அவங்க பேசின ஒரு வார்த்தையை கேட்கும் போதே ஆச்சரியமா யோசிப்பாங்க. இப்படி நீங்க உங்க கஸ்டமரை கேட்டிருக்கீங்களா, லிசன் பண்ணிருக்கீங்க? பட் இப்போ ஒரு 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 கிளைண்ட் உங்ககிட்ட உங்க பேசுறாங்க அப்படின்னா லிசன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ என்னோட ஒரு கஸ்டமர், இப்ப இவங்கள்ட்ட மட்டும், இவங்க என்னோட பெட்டர் கஸ்டமர் ஆயிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? லிசன் பண்ணிருக்கேன், நான் டெப்தா லிசன் பண்ணிருக்கேன். அப்ப பெட்டர் டிசிஷன். நான் கொடுக்கக்கூடிய அசம்ஷன் கிடையாது. நான் அசம்ஷியா அவங்களுக்கு டிசிஷன் கொடுக்கல, இல்ல நான் அசம்ஷியா பேசவே இல்லை. நான் என்ன பண்ணேன், கிளியர் கட்டா கிளாரிட்டியா, இதுதான் உங்க பிரச்சனை மேடம், இதை சால்வ் பண்ணா போதும், முடிஞ்சு போச்சு. இனி அவங்களுக்கு வர வேண்டியது என்ன, கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு ஹேபிட் வளரணும், கொஞ்சம் கான்பிடன்ஸ் வரணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறது தெரிய ஆரம்பிக்கணும். இவ்வளவுதானே, இது இங்க வரப்போகுது, அவங்களே படிச்சிருவாங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா வித்தின் மந்த்ல பாருங்க அவங்க சூப்பரா பக்காவா ஆயிடுவாங்க அவங்க ஃபீல்டுல. எஸ். அப்போ லாஸ்ட் டூ என்ன சார்? பெட்டர் டிசிஷன் எடுக்க முடியும். அசம்சிவா நீங்க டிசிஷன் எடுப்பீங்க. நீங்க வந்து நிறைய பேர் இங்க பண்ற பிசினஸ் பீப்புளோட தப்பான விஷயம் என்ன தெரியுமா, அசம்ஷன்ல டிசிஷன் எடுப்பீங்க, டேட்டா வச்சு எடுக்க மாட்டீங்க. நான் என்ன பண்றேன், அவங்களோட டேட்டா, சிஸ்டம் சொன்னீங்க, சேல்ஸ் சொன்னீங்க, மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் சொன்னீங்க. மார்க்கெட்டிங்ல என்ன பிரச்சனை, சோசியல் மீடியால என்ன பிரச்சனை, இன்ஃபுளுசர் ஆடு போடுறாங்க, வேற ஆடு போடல. அப்ப அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, இங்க எடிட்டிங் தான் ப்ராப்ளம். ஃபைனலா அவங்களுக்கு ஒரு எடிட்டர் கிடைச்சா போதும். அதற்கு டிஸ்டர்பன்ஸ் சார். அந்த அவங்க இன்ஃப்ளூயன்சர் மூலமா ஆர்டர் வரும்னு சொன்னாங்களா, இன்ஃப்ளூயன்சர்னா என்ன மீன் பண்றாங்க சார்? எனக்கு தெரியல சார். இன்ஃப்ளூயன்சர்னா சார் வெளியில சோசியல் மீடியால ஃபேமஸா இருப்பாங்க, அவங்கள வச்சு போடுறது. சோசியல் மீடியால ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கிறவங்களை வச்சு நம்ம வீடியோ போடுறது. அது வந்து பூஸ்ட் தான் கொடுக்குமே தவிர ரியல் பிசினஸ் கொடுக்காது. அது ஒரு டைம், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபியூவல் தான் கொடுக்கும். அதாவது எப்படின்னா ஆடி சேல்ஸ் மாதிரி நீங்க எப்பவுமே பண்ணணும், இன்ஃப்ளூயன்சர் ஆட் பண்ணணும். நான் பண்ண வேண்டாம் சொல்ல வரலாம், ஆனா அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட ஓன் ஆட் முக்கியம் ரொம்ப. நீங்க அஸ் ஏ பர்சனா நீங்க எப்பவுமே விசிபிலிட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு பிராண்டோட ட்ரஸ்ட் கூடணும் அப்படின்னா அதோட ஓனர் வெளியே வரணும். ஆப்பிள் ஐபோன் ஏன் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்டீவ் ஜாப்ஸ் வெளியே வந்தனால. மைக்ரோசாஃப்ட் ஏன் இவ்வளவு, பிராண்ட் இல்லாத வந்து வெளியே வந்தவங்க பாப்புலர் ஆயிருக்காங்க இல்ல, ஆனா அது டைம் எடுக்கும். அது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. லலிதா ஜுவல்லரிக்கும் நீங்க போத்தீஸுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியுமா? அதுக்கப்புறம் தான் போத்தீஸே உள்ள வந்தார் ஓனர். புரியுதா உங்களுக்கு? லலிதா ஜுவல்லரி இருக்க ட்ரஸ்ட் நீங்க வேற ஜுவல்லரிக்கு கிடையாது, சென்னை சில்க்ஸ் கிடையாது. ஏன்னா அவர் அதை பில்டு பண்ணிட்டாரு, பர்சனல் பிராண்ட பர்சனலா பில்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் டிஃபரன்ஸ். ஒரு மக்கள் உங்க மேல நம்பிக்கை வைக்கணும், உங்க மேல ட்ரஸ்ட் வைக்கணும், உங்க மேல பிராண்ட் பில்ட் பண்ணணும்னா நீங்க வெளியே வரணும். இந்த கிளாஸ்ல இருங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருவீங்க. நம்ம படிக்க போறோம். எஸ். இப்போ ஆல்ரெடி ஒரு சின்ன ஆஃபீஸ் செட்டப்புக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு மேனேஜர், ஒரு அக்கௌண்டன்ட், ஒரு எம்ப்ளாயி செட் அப்படி இருக்குது. அதெல்லாம் இப்போ ஓனர்ஸ், இப்போ ஒரு டிரெக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு 4-5 பேர் ஓனர்ஸா இருக்கிறாங்க. அந்த டைம்ல இப்ப யாரு ஃபேஸ் வேல்யூ காமிக்கணும்? யாரு அதுல அதாரிட்டியா இருக்காங்களோ அவங்க காட்டணும். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க காட்டலாம். யார் ஓனரோ அவங்க தான் காட்டணும். என்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த அதாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்க தான் காட்டணும். யார் இதை டிரைவ் பண்ண போறாங்க, இந்த பிசினஸ் யாரு டிரைவ் பண்ண போறாங்களோ அவங்க வெளியே வரணும். அவங்க தான் வெளியே வரணும். அவங்க வெளியே வந்து பிரசன்ஸ் இருக்கணும் அவங்களோட. என்ன அதனால என்னோட போஸ்டர்ஸ்ல இருந்து என்னோட எல்லாத்துலயும் என்னோட முகம் இருந்துகிட்டே இருக்கு. ஸ்டாம்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம படிக்க போறோம் ஃபியூச்சர்ல. ஓகே. எஸ். ஓகே. எஸ். அப்போ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிரைஸ் அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரைஸ் அதிகம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கீங்களேன். பிரைஸ் அதிகம் சார் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்றோம், அஸ் ஏ புவர் லிசனரா நம்ம என்ன பண்றோம், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நீங்க எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கீங்க, சார் நான் ஒரு 10,000 rupees டிஸ்கவுண்ட் தரேன் சார். சார் உங்களுக்காக, அதுலயும் பெரிய சேல்ஸ், அதை எப்படி தெரியுமா, இவர் பெரிய சேல்ஸ் மேனா, எப்படி இவர் பெரிய இதுதான் அவர் ரிலேஷன், சார் உங்களுக்காக நான் ஒரு 10,000 டிஸ்கவுண்ட் தரேன், இதானே நீங்க சொல்றீங்க.
இதுதான் உங்களோட கஸ்டமைஸ்டு கேவலமான ஒரு ஆன்சர். கரெக்டா சார்? உங்களுக்காக மட்டும் நான் வந்து ஒரு டிஸ்கவுண்ட் தரேன் சார். புவர் லிசனர் பண்ணக்கூடிய வேலை, புவர் லிசனர் பண்ணக்கூடிய வேலை இதுதான். இதனால உங்களுக்கு என்ன நடக்குது? நீங்க ப்ராப்பரா லிசன் பண்ணாதனால உங்களுக்கு லாஸ் வருது. ஏன் ப்ராஃபிட் வரலன்னு தெரியுமா? இதனால நீங்க லிசன் பண்ணாதனால. ஒரு குட் லிசனர், ஒரு கிரேட் லிசனர், ஒரு கிரேட் லிசனர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஓகே சார், நீங்க பிரைஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஓகே சார் பிரைஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்டுக்கலாமா? நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் தான் ப்ராப்ளமா, இல்ல இன்வெஸ்ட் பண்ற பணத்துல வரக்கூடிய அந்த ரிசல்ட் தான் உங்களுக்கு கன்சர்னா? நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட் வரலங்கிறதான் கன்சர்னா, இல்ல பணம் தான் பிரச்சனையா? கொஸ்டின் கேட்கலாமா சார்? ஒரே ஒரு சின்ன ஜென்யூன் கொஸ்டின் சார். நீங்க பிரைஸ்ன்னு சொன்னீங்க, ஓகே நான் அக்செப்ட் பண்றேன், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ரியலா இன்வெஸ்ட் பண்றதா உங்களுக்கு ப்ராப்ளமா, இல்ல அந்த இன்வெஸ்ட் பண்றது, இப்ப 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குமோங்கிற டவுட் தான் ப்ராப்ளமா? கரெக்டா? அப்பதான் அவங்க ரியல் பேசுக்குள்ளாடி பதில சொல்லுவாங்க. நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏன்னா கஸ்டமரோட அப்ஜெக்ஷன் என்னன்னே தெரியாம நீங்க அங்கேயே க்ளோஸ் பண்ணீங்க, உடனே அடுத்த சொல்யூஷனுக்கு போயிருங்க. இல்ல கேளுங்க. அதனாலதான் அங்க லாஸ்ட் வீக்ல நம்ம படிச்சோம் எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு. இங்க படிக்க போறோம் எப்படி லிசன் பண்றது அப்படின்னு. ஓகே, அப்போ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? அதனாலதான் அந்த ஃபேக் 9 லிசனர் படிச்சோம் இல்ல? 9 லிசனர். நீங்க எப்படியெல்லாம் ஃபேக்கா லிசன் பண்றீங்க, ஒப்பீனியன் சொல்றதுக்காக லிசன் பண்றீங்க, பேசிட்டே இருக்கும்போது கண்ணு அங்கங்க போகுது இல்ல, த டிஸ்கனெக்டர். இதுல நீங்க இருக்கீங்க, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பாத்துக்கீங்க. நீங்க உங்க முன்னாடி இருக்கிற எம்ப்ளாயி, முன்னாடி இருக்கிற கஸ்டமர், முன்னாடி இருக்கிற ரிலேஷன்ஷிப் இப்படி ஃபேக்கா நீங்க லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஒப்பீனியன் எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டே இருக்கணும் இல்ல? என்ன ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்ல? சும்மாவே ஒப்பீனியன். நீங்க என்ன பெரிய இதுவா, கவர்னரா இல்ல ஐஏஎஸ் ஆபீசரா நல்லா படிச்சு அங்க விவரமா ஒப்பீனியன் சொல்றது? முதல்ல உங்களுக்கே ஒப்பீனியன் கிடையாது. ஒப்பீனியனே சொல்லாதீங்க. முதல்ல யாராவது வந்து கேட்டீங்கன்னா முதல்ல வாயை மூடிட்டு இருந்தாலே போதுங்க. ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் சொல்றதை நிறுத்துங்க. முதல்ல நீங்களே 1000 தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்தவன்கிட்ட போய் ஒப்பீனியன் சொல்றது. சொந்த இதுல 100 விஷயத்த வச்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு போய் ஒப்பீனியன் சொல்றது. முதல்ல நம்ம வந்து கரெக்ட். முதல்ல சொந்தமா ஒப்பீனியன் சொல்லுங்களேன். நான் என்ன கேக்குறேன்னா, உங்களை நீங்க ஒப்பீனியன் சொல்லி பாருங்க முதல்ல. அடுத்தது போலாம். ஃபர்ஸ்ட் ஓனா ஒப்பீனியன் சொல்லி பாருங்க. ஓன் ஒப்பீனியன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்தவன்கிட்ட போய் இப்படி கையை நீட்டு ஒப்பீனியன் சொல்லுங்க. டிஸ்கனெக்டர். பேசிட்டே இருக்கும்போது கண் இப்படி பார்க்காது, இங்கன்னு பாக்குறது, வேற எதையோ பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எப்பவுமே. ஒரு சினிமா பார்க்கும்போது கூட நீங்க என்ன பண்றீங்க, அந்த சினிமாவை பார்க்க மாட்டேங்கிறீங்க, ஆபீஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு டிஸ்கனெக்ட் ஆகுறீங்க. நீங்க எல்லாம் உண்மையிலே சந்தோஷமாவே இருக்க முடியாது. இந்த டிஸ்கனெக்டரா இருக்கவங்க லைஃப்ல ஹையர் லெவல் ஆஃப் சாட்டிஸ்பேக்ஷனே கிடைக்காது, ஹாப்பியே கிடைக்காது. இங்க இருக்கும் போதே அங்க திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. டிஸ்கனெக்டர் பிராக்டிஸ் பண்ணுங்க. இங்க இருந்தீங்கன்னா இங்க மட்டும் பாருங்க. டிவி பாக்குறீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகாதீங்க, எங்கேயோ திங்க் பண்ணாதீங்க. கண்ணு இங்க போக கூடாது. டிஸ்கனெக்டர். அக்ரசிவேட்டர். எப்பவுமே ஆபீஸ்ல போன கத்துன்னு கத்துறது, போன உடனே கத்துறது, அக்ரசிவா இருக்கிறது. அக்ரசிவா சொன்னா ஒரு 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 மைண்டுக்குள்ளாடி அப்படி ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது. அக்ரசிவேட்டர். முதல்ல நீங்க சாப்பிட்டானதான் கஸ்டமர் உங்ககிட்டே சொல்ல வருவான். நீங்க கேட்கணும்னு தெரிஞ்சாதான் எம்ப்ளாயி உங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் வந்து சொல்லுவான். அக்ரசிவா இருக்காதீங்க. உங்க பிரெயின்ல இப்ப அக்ரசிவேட்டர்னு ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் மேல போற மாதிரி முதல்ல உங்களை நீங்க திங்க் பண்ணுங்க. நீங்க எப்பெல்லாம் அக்ரசிவா இருந்திருக்கீங்க? தேவையில்லாம அக்ரசிவ் ஆகாதீங்க. அந்த இடத்தையே ஸ்பாயில் பண்ணாதீங்க, அந்த என்வாரன்மெண்ட ஸ்பாயில் பண்ணாதீங்க. அக்ரசிவேட்டரா இருக்குது. எஸ் மேம். எதுக்கு எடுத்தாலும் இப்படி ஆனா மண்டைக்குள்ளே ஏறாது. எஸ் மேம். இன்டரப்ட். எப்பவுமே பேசி முடிச்சு வார்த்தையை நிறுத்த வரைக்கும் அமைதியா இருங்க. இடையில குதிக்காதீங்க, ஜம்ப் ஆகாதீங்க. புரியுதா உங்களுக்கு? அதாவது எப்படின்னா பிரெயினுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு ஜம்ப் ஆகாது, அப்படி இருக்காதுங்க. எப்பவுமே பேசணும்னு நினைக்காதீங்க, அமைதியா இருங்க. சைலண்ட். ரஜினிகாந்த் எப்படி இருக்காரு? சைலன்ஸா இருக்காரா? விஜய் சைலன்ஸா இருக்காரு. அவங்க எல்லாம் வின் பண்ணுவாங்க. நீங்க யாரெல்லாம் வின் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சைலன்ஸா இருப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் விஜய் இல்ல?
சிஎம் ஆனதுக்கே என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவர் டாக்கர் கிடையாது, அவர் லிசனர். டாக்கரே கிடையாது. நீங்க பாருங்க என்ன வேணா பேசிட்டு இருக்கோம், பலபலபலம். இந்த பொலிட்டிக்கல் பாத்தீங்களா, மொத்த ட்ரெண்டே மாறிச்சா, பலபலபலபலான்னு பேசிக்கிட்டே இருக்குது. எதுக்கு பேசுறேன் ஏன் பேசுறேன்னே தெரியாம பேசுறது. அமைதியா பேசாம லிசன் பண்ணா நீங்க சக்சஸ் ஆவீங்க. எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போலாங்கிறதுக்கு ஒரு சேம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். லாஜிக்கல் மேன், ரொம்ப லாஜிக்கலா பேசுறது. மல்டி டாஸ்கர், ரொம்ப அதான் சொன்னல, இந்த மல்டி டாஸ்கர் தான் உங்களுக்கு எடுத்து குட்டிட்டு வராது. ஒரு வேலையை பார்த்து பழகிருங்க. எப்பவுமே அட் எ டைம் ஒண்ணுதான் பண்ணணும், அது எந்த வேலையா இருந்தாலும் சரி. நிறைய நீங்க டாய்லெட் போகும்போது மொபைலை பார்த்துருங்க, அதுவே ஒரு 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 அந்த இடத்துல இருந்தே நீங்க வந்து மல்டி டாஸ்கர் ஆயிட்டீங்க. உங்க பிரெயின் எப்படி அடாப்ட் ஆகிருக்குன்னு பாருங்க. அது அந்த டைம் நான் 2 வேலை பார்ப்பேன். சாப்பிடும் போது டிவி பார்த்துட்டே சாப்பிடுறது, ஒண்ணு சாப்பிட ரசிச்சு சாப்பிடுங்க, இல்ல டிவியை ரசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் மல்டி டாஸ்கர் என்னைக்குமே கெட்டதில்லை. அது என்ன ஆகும், பிராக்டிஸ் ஆகி ஹேபிட் ஆகி எம்ப்ளாயி வந்து பேசிட்டே இருக்கும் மொபைல் நோண்டுறது, கஸ்டமர் பேசும்போது மொபைல் நோண்டுறது, கஸ்டமர் பேசும்போது வேற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்குது, போன் பேசிட்டே வேற வேலையை பார்த்துட்டு இருக்குது. ப்ராப்ளம் சால்வர், எப்போ பார்த்தாலும் நான் ஒரு சொல்யூஷன் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளத்துக்கு போய் சால்வ் பண்ண போறது. ஒன்னும் பண்ண வேண்டாம். இவங்க எல்லாருமே ஃபேக் லிசனர், பொய்யான லிசனர், டிஸ்பங்க்ஷனல் ஃபேக் லிசனர். இவங்க எல்லாமே புரியுதா உங்களா? உண்மையிலே நீங்க லிசன் பண்றதா இருந்தா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், இதை ஹாபிட்டா மாத்தணும். எஸ், பிராக்டிஸ் பண்ணணும், ஹாபிட்டா மாத்தணும். அப்போ உங்களுக்கு அப்ப எப்படி ஒரு லிசனிங் ஸ்டேஜஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஒர்க் ஆகும், காதுல இருந்து ஒர்க் ஆகும். இயர்ல இப்படி கேட்கப்படுறீங்க, ஏன்னா இயர்ல இருந்து ஒர்க் ஆகி என்ன போகுது, பிரெயினுக்கு போகுது. எதனால பிரெயினுக்கு போகுது, இல்ல பிரெயினுக்கு போகுது. காதுல இருந்து அப்படியே லிசனா எங்க போகும், பிரெயினுக்கு போகும். பிரெயின்ல இருந்து என்ன ஆகும், அது ப்ராசஸ் ஆகும். பிரெயினுக்குள்ளாடி என்ன நடக்கும், ப்ராசஸ் நடக்கும். ஒரு லிசனிங்கிறது பிரெயினுக்குள்ளாடி என்ன நடக்கும், ப்ராசஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ் வந்து பிரிக்கும், இது என்ன வேர்டு, என்ன எமோஷன். இந்த ப்ராசஸ் என்ன பிரிக்கும்னா, என்ன வேர்டு, என்ன எமோஷன், என்ன டோனு, என்ன என்ன ஃபீல், இதெல்லாம் பிரிக்கும். இதை பிரிச்சு தேவையானதை செலக்டிவா அது எடுக்கும். செலக்டிவா எடுத்து இந்த இடத்துல நீங்க பாஸ் பண்ணணும். இந்த பிரெயின் உள்ளாடி போய் ஒரு இடத்துக்குள்ளாடி போய் பாஸ் பண்ணி ரிமெம்பர் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டிங், இந்த இடத்துல என்ன நடக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கும், புரிய ஆரம்பிக்கும். இங்கதான் புரிய ஆரம்பிக்கும், பிரெயினுக்குள்ளாடி போய் அதை புரிய ஆரம்பிக்கும். புரிய ஆரம்பிச்சு ரிமெம்பர் பண்ணும், ரிமெம்பரிங் பண்ணும், திரும்ப ரீகலெக்ட். அதனாலதான் நான் ரீகேப் பண்ண சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? ரீகலெக்ட் பண்ணணும். நம்ம பிரெயினுக்குள்ளாடி ஒரு விஷயத்த படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சு முடிச்ச உடனே ரீகலெக்ட் பண்ணணும். இது எங்க இருந்து நான் பிராக்டிஸ் பண்ண சொல்லட்டுமா, நீங்க எல்லாம் ஒரு எக்ஸாம் எல்லாம் படிக்கும் போது வீட்டுல இதே ஆகுறீங்க, ஒரு விஷயத்த படிக்கிறீங்க, எந்த விஷயம் இன்னையில இருந்து ஆஃபீஸ்ல இருந்து இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை எடுத்துட்டு திரும்ப ரீகலெக்ட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன பாயிண்ட் ஒரு 1 மினிட் ரீகலெக்ட் பண்ணுவேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டா எதுக்குன்னா ரிமெம்பர் பண்ண ஆரம்பிச்சு. எஸ், இந்த கிளாஸ் எடுக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நான் ரீகலெக்ட் பண்ணேன். எஸ், லிசனிங் ஸ்கில்ல நான் இன்னைக்கு 1 2 3 என்கிட்ட ஒரு 3 பாயிண்ட் தான் வச்சிருப்பேன். நான் இது எல்லாமே இந்த யூனிவர்சல் தரக்கூடிய விஷயம் தான். ஆனா நான் ரீகலெக்ட் பண்ணேன். எஸ், இப்படி ரிமெம்பர் பண்ணேன். ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரீகலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, எவாலுவேட் பண்ணேன். இதுல நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன கரெக்ட் பண்ணேன் அப்படின்னு எவாலுவேட் பண்ணேன். எப்படி கால்ல இருந்து போகும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ரிமெம்பர் ஆகும், ரிமெம்பர் ஆகணும்னு எவாலுவேட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், ஃபீட்பேக் கொடுப்பேன். என் பிரெயினுக்கு நான் எப்பவுமே பண்ணக்கூடிய விஷயம் இப்படிதான் நான் பண்றது, அண்டர்ஸ்டாண்டிங். காதுல ஒரு விஷயம் கேட்கிறேன் அப்படின்னா பிரெயினுக்குள்ளாடி ஒரு ப்ராசஸ் நடக்கும். ப்ராசஸிங் முடிச்ச உடனே அது என்ன ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட், அது என்ன டோனு, என்ன எமோஷன், என்ன விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி முடிச்சோன்னா திரும்ப ரீகலெக்ட் பண்ணு, ரிமெம்பர் பண்ணு. ரிமெம்பர் பண்ணி அதை எவாலுவேட் பண்ணு. எப்படி எவாலுவேட் பண்ணுவேன்னா, இது 2 விதத்துல, லாஜிக்கலாவும் எமோஷனலாவும் என்னன்னு எவாலுவேட் பண்ணு. இந்த விஷயம் லாஜிக்கலா லெஃப்ட் ரைட் 2 ஒர்க் ஆகும், லாஜிக்கல் அண்ட் எமோஷனல் ஒர்க் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் ரிப்ளை பண்ணேன். ரிப்ளை பண்ணிட்டு ஃபீட்பேக். ஓகே, இந்த ஒரு ப்ராசஸ் எப்பவுமே லிசனிங்ல நடந்துட்டு இருக்கணும். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இப்படி ப்ராசஸ்க்குள்ளாடி போகணும்னு நினைச்சுக்கீங்க. இமீடியட்டா ரிப்ளை பண்ணணும்னு போகாதுங்க. ஏன் நீங்க எல்லாரும், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, எதனால நம்ம வந்து அப்படி தப்பா லிசன் பண்றோம்?
நம்ம லிசனிங் ஸ்கில்ல டெப்தா படிக்கிறதுக்கு முன்னாடி, டெப்தா பாக்குறதுக்கு முன்னாடி, ஏன் நம்ம வந்து ப்ராப்பரா லிசன் பண்ண மாட்டேங்கிறோம் இல்ல? ஏன் நம்ம வந்து ப்ராப்பரா லிசன் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, we prepare for reply. கரெக்டா? நம்ம வந்து என்ன பண்றோம்? ஒரு விஷயத்த பேசுறதுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின் என்ன சொல்லுது? ரிப்ளை. அதுதான் நான் முதல்ல வீடியோ அந்த 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 ப்ராசஸ காட்டினேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகி, எவாலுவேட் ஆகி, ரிமெம்பர் ஆகி தான் நம்ம வெளியே வரணும். ஃபீட்பேக் நம்மளோடது நேரம் என்ன பண்ணணும் தெரியுமா? பிரெயினுக்குள்ள உடனே ஃபீட்பேக் கொடுக்கணும் வருது இல்ல? நீங்க இமீடியட்டா ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறதுனாலதான் நீங்க லிசன் ப்ராப்பரா பண்ண மாட்டேங்கிறீங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்க உடனே ப்ரிப்பரேஷன் போயிடுறீங்க ரிப்ளைக்கு. ஓகே, we prepare for reply. we assume quickly. இல்ல, நம்ம என்ன பண்றோம்? குவிக்லி அசியூம் பண்ணிடுறோம். ஆப்போசிட்ல என்ன, இப்போ ஒருத்தர் பேச வராரு அப்படின்னா உடனே நம்ம பிரெயின் என்ன சொல்லுது? இப்ப மேடம் சிஸ்டம் சொன்ன உடனே சிஸ்டத்துக்குள்ளாடி போயிடுறோம். என்ன சிஸ்டம்? அடுத்த செயல் செஞ்சோடனே அசியூம் ஆயிருது. உடனே அசியூம் குவிக். எவ்வளவு சீக்கிரமா ஆப்போசிட்ல இருக்க நான் நீங்க உங்களோட ஃபெயிலியர் எங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏன் ஃபெயில் ஆகிறீங்கன்னா இதுதான் உங்களோட ஃபெயிலியர். அசியூம் குவிக்லி. இமீடியட்டா நீங்க குவிக்கா அசியூம் பண்றீங்க. இல்ல, வேண்டாம், குவிக்கா அசியூம் பண்ணாருங்க. இதுலதான் we want to prove. இங்க இருக்கிற 90% பிசினஸ் பீப்புள் ஃபெயிலியர் ஆகிறது காரணம் ஏன் தெரியுமா? we want to prove. உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணணும். நீங்க தான் பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ணணும். ஈகோ இல்ல, எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஈகோ இல்ல. அதனால என்ன ஆகும்? நீங்க லிசன் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்ககிட்ட இருக்க ஈகோ, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த ஈகோனாலதான் நீங்க முன்னேறமா இருக்கீங்க. growth. எனக்கு எதுவுமே தெரியாது, நீங்க படிக்க வந்திருக்கேன், நிராகபாணியா வந்து இங்க உட்கார்ந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். உங்க பிரெயின்ல எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த ஈகோ உங்களை கொன்றும், உங்க பிசினஸ கொன்றும், உங்க growth-அ கொன்றும். யாரெல்லாம், நான் சொல்றேன், யாரெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த மமதை இருக்குதோ அவன் எல்லாம் அழிஞ்சான். எழுதி வச்சு தரேன், கண்ணால பார்த்திருக்கேன். எவெல்லாம் எனக்கு தெரியுங்கிற பிரெயினுக்கு அந்த சாத்தானோட பிரெயினை உள்ள வச்சுட்டு பேசிட்டு இருக்கானோ அவன் எல்லாம் ஒரு செகண்ட் கூட குரோ ஆக முடியாது. அப்படி குரோ ஆனாலும் மேல இருந்து கீழே விழுந்துடும். நீங்க பெரிய பெரிய ஆட்களை நீங்க போய் மீட் பண்ணீங்கன்னா தெரியும். பெரிய பெரிய லெஜெண்டுகளை நீங்க போய் மீட் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு விஷயத்த பேசுறத அவங்க தெரியாத மாதிரியே கேட்பாங்க. அந்த குவாலிட்டியை நம்ம வளர்த்துக்கிட்டா போதும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. நீங்க ரஜினிகாந்தே போய் மீட் பண்ணா கூட ஒரு விஷயத்த, சார் இப்படி பண்ணாதீங்க சார்ன்னு சொன்னா, அப்படியா அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? ஈகோங்கிறது அவங்களோட ஒர்க்ல இருக்கும். நான் முன்னேறுங்கிறதுலாம் ஈகோ இருக்கணுமே தவிர கேட்கறதுல இருக்கக்கூடாது. ஒருத்தன் வந்து சொல்றான்னா ஈகோ வரக்கூடாது. ஏன்னு நீங்க ஆராயணும். want to prove 90%. இதுதான் பிரச்சனை. ஈகோ அர்ஜி. உங்களோட நாலேஜ காட்டணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? want to prove. உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு அப்படிங்கிற அந்த ஈகோ தான் உங்களை கேட்க விடாம பண்ணுது. ஈகோ. we judge the speaker. நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆப்போசிட்ல பேசுறவன முதல்ல ஜட்ஜ் பண்ணிடுறோம். இவங்கிட்ட பணம் இல்ல, இவங்கிட்ட இது இல்ல, ஜட்ஜ்மெண்ட் இல்ல. பண்றீங்களா? ஒருத்தன் வந்து உங்ககிட்ட பேசுறான்னா இமீடியட்டா நீங்க ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. என்னன்னே பார்க்காம நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது. ஜட்ஜ்மெண்ட் உங்க பிரெயின் ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் போகுது. ஜட்ஜ்மெண்ட் ஸ்பீக்கர் ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடிய தப்பு. அப்புறம் என்ன பண்றீங்க? கெட் டிஸ்ட்ராக்டட் இல்ல. ஒரு விஷயத்த கேட்கும் போது டிஸ்ட்ராக்டோட கேட்பீங்க. அங்க சவுண்டு. நான் இருக்கக்கூடிய பிளேஸ்ல எப்பவுமே நான் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவேன். சவுண்ட் இருக்க கூடாது எனக்கு. நான் வந்து சவுண்ட் ஏதாவது இருந்தேன்னா அங்க இருக்க மாட்டேன். நான் எப்பவுமே ஒரு சவுண்ட் கேட்டுட்டு இருக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு தான் கேட்பேன். டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம நான் பண்ணுவேன். நான் வந்து ஒரு கிளாஸ்ல உட்காடுறேன் அப்படின்னா நான் வீட்டுல எல்லாம் சொல்லிடுவேன், என்ன எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப், ஒரு டீ கூட கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு என்வாரன்மெண்ட் கிரியேட் பண்ணணும். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சொல்றேன், நமக்குன்னு ஒரு பிளேஸ் கிரியேட் பண்ணுங்க. அஸ் ஏ பிசினஸ் மேன் நமக்கு ஒரு எம்பவர் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. இந்த ஸ்பேஸ்ல உட்காரும் போது டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட சொல்லிருங்க,
நான் இந்த ஸ்பேஸ்ல இருக்கும்போது என்னை யாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. எனக்கு சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. என் முன்னாடி ஒரு டைரி இருக்கணும், என் ஒரு பென் இருக்கணும். எந்த ஒரு ஃப்ரெண்ட்லயே டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது எனக்கு. என் டேபிள் பாருங்க ஒயிட்டா இருக்கும். என் ஆபீஸ் ரூம் பாருங்க, எந்த டிஸ்ட்ராக்ஷன், எனக்கு பொருள் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. நிறைய பொருள் இப்படி இருக்கக்கூடாது. பிளைனா இருக்கணும். எனக்கு டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது. நான் பென் எடுக்கணும்னு நினைச்சா நான் பெண்ணை மட்டும்தான் எடுக்கணும். நான் டைரி எடுக்கணும்னு நினைச்சா எனக்கு டைரி மட்டும்தான் எடுக்கணும். நிறைய குமிச்சு வைக்க கூடாது. அதெல்லாம் இருந்துன்னா முதல்ல அதெல்லாம் நீங்க தெளிவுபடுத்திட்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத மோடுக்கு போங்க. அப்ப என்ன ஆகும்னா ஒரு விஷயத்த லிசன் பண்ண தோணும். நீங்க லைஃப்ல முன்னேறுவீங்களா இல்லையாங்கிறத ஒரு விஷயத்துல இருந்து பார்க்கலாம். நீங்க உங்களோட பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அங்க டிஸ்ட்ராக்டட் பிளேசஸ் நிறைய இருக்கான்னு பாருங்க. நிறைய புக்கு அது இது நல்லா அடிக்க வச்சு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. அப்போ நீங்க ஒருத்தங்கள்ட்ட பேச போறீங்கன்னா மொபைலா சைலண்ட்ல போடுங்க. ஃப்ரெண்ட்ல ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன் எடுத்து மாத்தி வச்சுட்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம லிசன் பண்ணுங்க. இன்டரப்ட் நம்ம என்ன பண்றோம்? இன்டரப்ட் பண்ணிடுறோம். எல்லாம் பாயிண்ட் புரியறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுட்டு அப்படின்னு பாயிண்ட் புரியறதுக்கு முன்னாடியே நம்ம புரிஞ்சுட்டுன்னு பண்றோம். do not listen to replay. Do not listen to judge. Do not listen to sell. Listen to discover. எப்படி? நீங்க லிசன் பண்றது ரிப்ளை பண்றதுக்கோ, லிசன் பண்றது ஜட்ஜ் பண்றதுக்கோ, லிசன் பண்றது செல்ஃப் பண்றதுக்கோ இருக்கக்கூடாது. லிசன் பண்றது எதுக்காக இருக்கணும்? டிஸ்கவர் பண்றதுக்காக இருக்கணும். நீங்க ஒருத்தங்களை லிசன் பண்றீங்க அப்படின்னா அது எதுக்காக இருக்கணும் தெரியுமா? டிஸ்கவர். ரியல் சக்சஸ் மேன், ரியல் கிரேட் சக்சஸ் மேன் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க செல் பண்றதுக்கோ ஜட்ஜ் பண்றதுக்கோ ரிப்ளை பண்றதுக்கோ இருக்க மாட்டாங்க. ஆப்போசிட் இருக்கும் என்ன பேச வரான் அப்படிங்கறது டிஸ்கவர் பண்றதுக்கு இருப்பாங்க. படிக்கலாம். இது டெப்தா, இனி டெப்தா இது வந்து ஒரு டெப்த் டாபிக். ஓகேங்களா? டெப்த்னா அவ்வளோ டெப்தா இருக்கும். இது படிக்க 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 நம்மளோட கேரக்டர் மாறும். நம்ம புது பர்சனா மாறுவோம். என்கிட்ட கேட்டீங்கன்னா லிசனிங் ஸ்கில் ஈக்குவல் டு என்ன தெரியுமா? காட். நீங்க ஏன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறீங்க? ஏன் தெரியுமா? கடவுள் பேசினார்னா இங்க ஒருத்தம் போக மாட்டான். கரெக்டா? ஒருத்தம் போக மாட்டான் அவர் திரும்ப பேசினாருன்னா. ஏன்னா நீங்க உங்களோட வருத்தம், உங்களோட எமோஷன், உங்களோட ஃபீலிங் எல்லாம் போய் கோயில்ல போய் சொல்றீங்க. அவர் ரிப்ளை பண்ணல, அதனாலதான் அவர் கடவுளா இருக்கு. அவர் லிசன் பண்றாரு, அவர் பேசவே இல்லை. எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. லிசனிங் ஸ்கில் ஈக்குவல் டு காட். நீங்க ஒரு கடவுளா மாறணும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளாடி எல்லாருமே கடவுளோட பிள்ளைங்க தான். அப்ப கடவுளா மாறணும் அப்படின்னா, நீங்க ஒரு சூப்பர் ஹீரோவா மாறணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஜாம்பவானா லீடர்ஷிப்பா மாஸ்டரியா மாறணும் அப்படின்னா, நீங்க கடவுளா மாறணும். உங்களுக்குள்ளாடி என்ன வரணும் தெரியுமா? பேசுறது இல்ல, லிசன் பண்ணணும். எவ்வளவு 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 நீங்க லிசன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ பவர் கூடிக்கிட்டே வருதோ நீங்க பெரிய ஆள் ஆயிட்டே இருப்பீங்க. நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு க்ரோயிங் ஆகிட்டே இருப்பீங்க. லிசனிங் ஸ்கில் மட்டும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணா போதும். ஒரு சேல்ஸ்ல லிசனிங் இருக்கிறவன், லிசன் இல்லாதவன், நான் லிசனர், போர் லிசனர் வந்து ஒரு மாசம் முடிக்கிறான்னா இவன் லிசனர், குட் லிசனர் ஒரே நாள்ல முடிப்பான். இவனுக்கு 10 மாசம் ஆகுதுன்னா இவனுக்கு ஒரு மாசத்துல முடிக்கும். அந்த அளவுக்கு இவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஒரு சேல்ஸ் க்ளோஸ் ஆகிறது அவன் ஒரு மாசம் எடுப்பான், இவன் ஒரு நாள் எடுப்பான். அவர் பாடி சர்ச்சிங் லிசனர். தெரியுமா உங்களுக்கு? நம்ம பாடி யார தேடுறது தெரியுமா? செக்ஸுக்காகவோ ரிலேஷன்ஷிப்புக்காகவோ கேருக்காக தேடல. ஆக்சுவலா சொல்ல போனா தெரியுமா உங்களுக்கு? உங்களோட ஹோல் பாடியே எதுக்காக தேடு தெரியுமா? யாராவது நான் சொல்றதை கேட்க மாட்டாங்களான்னு தேடுது. கரெக்டா? அவர் ஹோல் பாடி, அவர் பாடி சர்ச்சிங். இது சயின்டிபிக்கலி ப்ரூஃபன். நான் இப்ப சொல்ல வர்றது சயின்டிபிக்கலி ப்ரூஃபன்.
அப்ப நிறைய நம்ம கதைகள் எல்லாம் படிப்போம்ல. இந்த ஒருத்தன் பீகாரி பையன் கூட ஓடி போயிட்டான். இப்ப 2 குழந்தை இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு 2 குழந்தை இருக்கும். பீகாரி கூட போயிட்டு என்ன இங்க ப்ராப்ளம்? செக்ஸோ ரிலேஷன்ஷிப்போ கேரோ கிடையாது. அவன் லிசன் பண்ணியிருக்க மாட்டான் அவன் சொன்னதை. புரியுதா உங்களுக்கு? அவன் காதால கேட்டிருக்க மாட்டான், இவன் சொன்ன வலியும் பெயினையும் கேட்டிருக்க மாட்டான். அதுதான் ப்ராப்ளம். அப்போ இங்க தேவை என்னன்னு தெரியுமா? லிசனிங் தான் தேவை. இந்த உலகத்துக்கே தேவை என்ன, நீடு என்னன்னு கேட்டீங்கன்னா லிசன் பண்ணுங்க. உங்க சுத்தி இருக்கவங்கள லிசன் பண்ணுங்க. உங்க எம்ப்ளாயி பேசுறத லிசன் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியில உங்க ஒய்ஃப் பேசுற, உங்க ஹஸ்பண்ட் பேசுறத லிசன் பண்ணுங்க. இதெல்லாம் தாண்டி உங்களை நீங்க லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு உள்ளாடி என்னைக்காவது இந்த 2 பிரெயினுக்கு நடுவுல இன்னர் வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? உங்க 2 பிரெயினுக்கு நடுவுல, இந்த 2 காதுக்கு நடுவுல உங்களுக்கு இன்னர் வாய்ஸ் கேக்குதா? அது உங்களுக்கு டிசிஷன் எடுக்க வைக்கும். அது ஏன் தெரியுமா கேட்கல? யூ ஆர் டிஸ்ட்ராக்டட். நீங்க லிசன் பண்ணல. முதல்ல செல்ஃப் லிசன் பண்ணுங்க. உங்களை நீங்களே லிசன் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளாடி கேட்கும். நீங்க ஒரு கடவுளா மாறுவீங்க. யூ ஆர் எ காட். லிசனிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ண மேல 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 போய்கிட்டே இருக்கும். நாளைக்கு படிக்க போறோம் டெப்தா எப்படி லிசன் பண்றது. த லிசனிங் சீக்ரெட், ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் டாபிக். நீங்க எந்த டாபிக்கை மிஸ் பண்ணாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி, விட்டுட்டு உட்காந்து கேட்கலாம். லிசனிங் ஸ்கில்ல லைஃபே மாற போகுது. என்கிட்ட கேட்டீங்கன்னா ஏன் லைஃப் எப்ப மாறுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் லிசனிங் ஸ்கில் நான் படிச்சு ரிசர்ச் பண்ணி இதுக்கு மேல நான் போக தான் இதை பத்தி ரொம்ப டெப்தா புரிய ஆரம்பிச்சிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கிளாஸ். லிசனிங் ஈக்குவல் டு காட். இன்னையில இருந்து நீங்க ஒரு கடவுளா மாறுறீங்கன்னு மட்டும் நினைச்சுக்கீங்க. தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல். மிஸ் யூ.